Hi viewers, welcome to Max Tree. Last two videosல part 1, part 2 அப்படின்னிட்டு testing of hypothesis unitல இருந்து large sample test based on normal distribution for single mean அதை பற்றின வீடியோஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு part 1 வீடியோவில் உங்களுக்கு டூ டைல் டெஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அடுத்து செகண்ட் பார்ட் 2ல் நம்ம ஒன் டைல் ரைட் டெஸ்ட்டு ஒன் டைல் லெஃப்ட் டெஸ்ட்டுக்கான வீடியோஸை அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு இம்மிடியேட்டாக வரும். வியூவர்ஸ், லாஸ்ட் டூ வீடியோஸை நீங்கள் பார்த்தா தான் அதனுடைய கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். ஸோ அதை ரெண்டையும் பார்த்தா தான் இது உங்களுக்கு கிளியராக புரியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் பேஸ்ட் ஆன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் டிஃப்ரென்ஸ் ஆஃப் மீன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பண்ணுவாங்க, எப்படி ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாமே ரெண்டு இருக்கும். அதாவது மீன்ன்றது 2 இருக்கும். அங்கே மியூன் மட்டும் பார்த்துருப்போம். இந்த இடத்துல மியூ1 மியூ2 நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு x1 x2 அப்படின்ற x1 பார் x2 பார் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்ப்போம், சாம்பிள் சைஸ் பார்ப்போம். எல்லாமே சாம்பிளில் தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா இதுதான். z is equal to x1 bar minus x2 bar divided by root of s1 square divided by n1 plus s2 square divided by n2. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலாஸ். இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய அசம்ஷனாக இருக்கும். ஹெச் நாட்டை எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். மியூ ஈக்குவல் டு மியூ நாட்டுன்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். மியூன்றது அவங்க கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, மியூ1 ஈக்குவல் டு மியூ2 இது வந்து கொடுக்க மாட்டாங்க. இதை நீங்கள் அப்படியே தான் அஷ்யூம் பண்ணியிருக்கணும். மியூ1 ஈக்குவல் டு மியூ2ன்றது ஹெச் நாட்டு. இது 3 டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு இப்படியே தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு h1ன்றது டூ டைலில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மியூ1 நாட் ஈக்குவல் டு மியூ2ன்னு வரும். ஒன் டைல் ரைட்டுக்கு மியூ1 கிரேட்டர் தென் மியூ2ன்னு இருக்கும். ஒன் டைல் லெஃப்ட்டுக்கு மியூ1 லெஸ் தென் மியூ2ன்னு இருக்கும். ஸோ இது மூணுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கேன். நாட் ஈக்குவல் டுனா டூ டைல், கிரேட்டர் தென்னா ஒன் டைல் ரைட், லெஃப்ட் டெய்லுக்கு வந்து லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருப்போம். அங்கே மியூ நாட் வச்சு சொல்லியிருப்போம், இங்கே மியூ1 மியூ2 வச்சு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். இப்போது இதில் இந்த x1 பார் x2 பார் x1 s2 n1 n2 பற்றி சொல்லியிருக்கோம். x1 பார்ன்றது ஃபஸ்ட்டு சாம்பிள் மீன், x2 பார்ன்றது செகண்ட் சாம்பிள் மீன், s1ன்றது ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், s2ன்றது செகண்ட் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், n1ன்றது ஃபஸ்ட்டு சாம்பிள் சைஸ், n2ன்றது செகண்ட் சாம்பிள் சைஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சாம்பிளில் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுன்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பாப்புலேஷனை பற்றி எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு மட்டும்தான் அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வாங்க வியூவர்ஸ், ப்ராப்ளம்குள்ளார போகலாம். The means of two large samples of 1000 and 2000 members are 67.5 inches and 68.0 inches respectively. Can the samples be regarded as drawn from the same population of standard deviation 2.5 inches? ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளமு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. இப்போ 1000 கொடுத்துருக்காங்க, 2000 கொடுத்துருக்காங்க. இதனுடைய மீன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 67.5 கொடுத்துருக்காங்க, 68.0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சாம்பிளோட சைஸ். இதை வந்து நம்ம n1ன்னு எடுத்துப்போம், இதை n2ன்னு எடுத்துப்போம், இதை n2ன்னு எடுத்துப்போம். ஸோ இதுக்கு கூடவே இருக்கிற இந்த மீன்ஸ்ன்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மீனை நம்ம x1 பார் அப்படின்னு எடுத்துப்போம், இதை வந்து x2 பார் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ கேன் த சாம்பிள்ஸ் பி ரிகார்டட் as drawn from the same population of standard deviation 2.5 inches. அப்போ இது பாப்புலேஷன்றது ஒன்று தான் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ரெண்டுத்துக்குமே சேம் தான். அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க, சேம் பாப்புலேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லிட்டு. ஸோ இதை வந்து s1ன்னு சொல்லுவோம், s2ன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள். given n1 equal to 1000, n2 equal to 2000, x1 bar equal to 67.5, x2 bar equal to 68.0.
S1 equal to S2 equal to 2.5 இதான் கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபாங்கிறது உங்களுக்கு கொடுக்கல, அதாவது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ன்றது கொடுக்கல அப்படின்னாலே நமக்கு 5%ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ கொடுத்துருந்தாங்க 1% இல்லை 10%ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆல்ஃபாவை நீங்கள் அப்படி டிஃபைன் பண்ணணும். பட் இங்கே எதுவுமே கொடுக்கலன்னும் போது ஆல்ஃபாவோட இது 5% அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய அசம்ஷன். ஃபஸ்ட்டு H0ன்றது μ1 ஈக்குவல் டு μ2ன்னு எடுத்துப்போம். H1ன்றது டூ டெயில் டெஸ்ட், இதில் வேறு எதுவுமே மென்ஷன் பண்ணல ப்ராப்ளமில். ஸோ இது டூ டெயில் டெஸ்ட். μ1 நாட் ஈக்குவல் டு μ2 இதை தான் நீங்கள் எழுதணும். இதுக்கு நம்பர்ஸ்லாம் எதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அசம்ஷனை இப்படியே தான் நம்ம எழுதணும். இது டூ டெயில் டெஸ்ட்டாக இருந்ததுனால நாட் ஈக்குவல் டுன்னு போட்டிருப்போம். அதுவே வந்து ஒன் டெயில் ரைட்டாக இருந்தால் கிரேட்டர் தென் போட்டிருப்போம். ஒன் டெயில் லெஃப்டாக இருந்ததுன்னா லெஸ் தென்னு போட்டிருப்போம். எதுவுமே கொடுக்கலங்கிறதுனால ஆல்ஃபாவை 5% அப்படின்னு எடுத்திருப்போம். ஸோ கிரிட்டிக்கல் ரீஜியனுக்கு டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். டூ டெயில்ன்றதுனால ரெண்டு சைடும் வந்திருக்கு. 5%க்கு இதுதான் நம்மளுடைய வேல்யூ. Z ஆல்ஃபா பை 2ங்கிறது தான் ரெண்டு சைடும் எழுதியிருப்போம். நெகட்டிவில் எழுதுனா அதாவது நெகட்டிவ் சைடில் மைனஸ்ன்னு போட்டிருப்போம், பாசிட்டிவ் சைடில் ப்ளஸ்ன்னு போட்டிருப்போம். 5%க்கான வேல்யூ வந்து -1.96 லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் 1.96 ப்ளஸ் 1.96ன்னு எழுதியிருப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் Z is equal to x1 bar minus x2 bar divided by s1 square divided by n1 plus s2 square divided by n2. ஸோ இதனுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். கால்சியில் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இசட்டோட வேல்யூ -5.16 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய டூ டெயில் டெஸ்ட்டுக்கான கன்க்ளூஷன் பாருங்கள். இஃப் z minus z alpha by 2 less than z alpha by 2 இப்படி இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணணும் H0, அதர்வைஸ் ரிஜெக்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற வேல்யூஸை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். -z alpha by 2ஓட வேல்யூ -1.96, இசட்டோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சது -5.16, லெஸ் தென் z alpha by 2ஓடது 1.96. இப்படி பார்த்தீங்கன்னா -1.96 வந்து இதை விட சின்னது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதனால நாட் லெஸ் தென் அப்படின்னு போட்டிருக்கோம். பட் -5.16 வந்து 1.96 விட சின்னது தான். ஸோ இது கரெக்டு. இந்த இடத்துல இது கரெக்ட் இல்லைங்கிறதுனால நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே கரெக்ட் ஆகணும். ஏதாவது ஒன்று ராங்காக இருந்தால் கூட நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ராப்ளமுக்கு போகலாம். ஸோ இதுதான் உங்களுடைய செகண்ட் ப்ராப்ளம். த ஆவரேஜ் மார்க்ஸ் scored by 32 boys is 72 with a standard deviation of 8, while that for 36 girls is 70 with a standard deviation of 6. Test at 1% level of significance whether the boys perform better than girls. ஸோ இங்கேயும் உங்களுக்கு ரெண்டு மீன் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரெண்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்தது. ஆல்ஃபாங்கிறது 1% அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெதர் த பாய்ஸ் பெர்ஃபார்ம் பெட்டர் தென் கேர்ள்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெட்டர் அப்படின்னா பெருசு அப்படின்னு அர்த்தம். த டாலர் அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து பெட்டராக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா அப்போ வந்து இது வந்து கிரேட்டர் தென் அப்படின்னு நமக்கு அர்த்தம். ஸோ ஒன் டைல் ரைட் டெஸ்ட் இது. ஓகே, இப்போ கொடுத்ததெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பை 32 பாய்ஸ், அப்போ 32ங்கிறது N1ன்னு எடுத்திருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 36 கேர்ள்ஸ்ன்னு இருக்கிறத N2ன்னு எடுத்திருக்கோம். அடுத்தது x1 பார் இதனுடைய மீன் வந்து 72, x2 பாரோட மீன் வந்து 17 எழுதியிருப்போம். s1 ஈக்குவல் டு 8, s2 ஈக்குவல் டு 6. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா N1ன்றத பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், N2ங்கிறத கேர்ள்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். அடுத்தது H0 ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். μ1 ஈக்குவல் டு μ2 இல்லை H1ன்றது பார்த்தீங்கன்னா μ1 கிரேட்டர் தென் μ2. இதுதான் உங்களுடைய ஒன் டெயில் ரைட் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். கிரேட்டர் தென் இருக்கிறதுனால ஆல்ஃபாங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க 1%. கிரிட்டிக்கல் ரீஜன்றது டயக்ராமு ரைட் சைடில் நம்ம டயக்ராம் பிளாட் பண்ணிவிட்டு 1%க்கான வேல்யூ வந்து 2.33. இதெல்லாம் உங்களுக்கு டேபிள் வேல்யூவாக நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ 2.33ங்கிறது 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில். இப்போ டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார்முலா நம்ம பார்க்கணும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்முலா தான். x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் s1 ஸ்கொயர் டிவைடட் பை n1 ப்ளஸ் s2 ஸ்கொயர் டிவைடட் பை n2. இதில் x1 பார் x2 பார் s1 ஸ்கொயர் s2 ஸ்கொயர்
எல்லாத்தனுடைய வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1.15 தான் இசட்னு கிடைக்குது. ஸோ இதுக்கான கன்க்ளூஷன் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இதனுடைய கன்க்ளூஷன் எப்படி எழுதுவோம்? இஃப் இசட் ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் இசட், இதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன். இல்லைனா இசட் லெஸ் தென் இசட் ஆல்ஃபான்னு எழுத முடியும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா H0 அக்செப்ட் பண்ணணும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடணும். இப்போ இசட் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து இந்த டேபிள் இந்த டயக்ராம்லேருந்து எடுத்து எழுதியிருக்கோம் 2.33. இசட்டோட வேல்யூ வந்து இப்போ கால்குலேட் பண்ண வேல்யூ 1.15. இப்போ 2.33ங்கிறது 1.15 விட பெருசாக தான் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கிறதுனால H0 அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம் போகலாம். இதுதான் நம்மளுடைய தேர்ட் ப்ராப்ளம். A sample of heights of 6,400 Englishmen as a mean of 170 inches and a standard deviation of 6.4 inches, while a simple sample of heights of 1,600 Australians has a mean of 172 inches and a standard deviation of 6.3 inches. Do the data indicate that Australians are on the average taller than Englishmen? இப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டாலர் அப்படின்னோடனே நமக்கு என்னன்னு தோணும்? ரைட் டெயில் டெஸ்ட் அப்படின்னு தோணும். ஆனால் அதுதான் இல்லை. இங்கே பாருங்கள், உங்களுக்கே நல்லா கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது நமக்கு N1ன்றது பார்த்தீங்கன்னா 6,400, அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் 6,400. அடுத்தது N2ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆஸ்திரேலியன்ஸோடது 1,600. அடுத்தது X1 பார், இங்கிலீஷ் மென்னோட X1 பார்னா அதனுடைய ஆவரேஜ் 117 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆஸ்திரேலியனோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 172ன்னு கொடுத்துருக்காங்க, அது X2 பார். அடுத்தது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இங்கிலீஷ் மென்னோடது 6.4ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது S2ன்றது ஆஸ்திரேலியன்ஸோட 6.3 inches, அதுதான் S2ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். μ1ன்றது மீன் ஹைட் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் இங்கிலீஷ்மென். உங்களுக்கு ப்ராப்ளமில் இங்கிலீஷ்மென் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம μ1ன்னு எடுத்துப்போம். இப்போ μ1ன்றது மீன் ஹைட் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் இங்கிலீஷ்மென் அப்படின்னு சொல்லியாச்சு. μ2ன்றது மீன் ஹைட் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியன் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம இப்படி டிஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். μ1 லெஸ் தென் μ2. μ1ன்றது பாப்புலேஷன் ஆஃப் இங்கிலீஷ்மென். அடுத்தது μ2ன்றது பாப்புலேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியன். நமக்கு இங்கே μ1 லெஸ் தென் μ2 அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆஸ்திரேலியன்ஸ் ஆர் ஆன் த ஆவரேஜ் டாலர் தென் இங்கிலீஷ்மென். அப்போ μ2ன்றது தான் கிரேட்டர் தென் இங்கிலீஷ்மென், μ1ன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நமக்கு இங்கிலீஷ்மென்னை μ1ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம், ஆஸ்திரேலியனை μ2ன்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் உங்களுக்கு புரியும் டாலர் இல்லை. அப்போ இங்கிலீஷ் மென்னுன்றது வந்து நம்ம ஆஸ்திரேலியனை விட சின்னதாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம வந்து ஆஸ்திரேலியன் ஆர் அந்த ஆவரேஜ் டாலர் தென் இங்கிலீஷ் மென்னை இப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். μ1 லெஸ் தென் μ2. ஏன்னா μ1ன்றது மீன் ஹைட் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் இங்கிலீஷ் மென். அடுத்தது μ2ங்கிறது மீன் ஹைட் ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் ஆஸ்திரேலியன். அவங்க கொடுத்துருக்கிறது ஆஸ்திரேலியனோட ஆவரேஜ் வந்து டாலர் தென் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து இங்கே நம்ம டிஃபைன் பண்ணும்போது இங்கிலீஷ் மென்னுன்றது வந்து அப்போ ஆஸ்திரேலியனை விட சின்னவங்க அப்படின்னு தானே அர்த்தம். அதனால இங்கே லெஸ் தென்னு போட்டிருக்கோம். புரியும்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியன் வந்து டாலர் தென் இங்கிலீஷ்மென். ஆனால் அப்போ இங்கிலீஷ்மென் எப்படி இருக்காங்க? ஆஸ்திரேலியனை விட ஷார்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ μ1 லெஸ் தென் μ2. இதுதான் ஒன் டெயில் லெஃப்ட்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவை டிஃபைன் பண்ணியிருக்கோம் 5% அப்படின்ட்டு. ஆல்ஃபா ஈக்குவல் டு 5%. கிரிட்டிக்கல் ரீஜனுக்கான டயக்ராம் இதை வரைஞ்சிருக்கோம். இப்போ லெஃப்ட் டெயில் ஒன் டெயில் லெஃப்ட் டெஸ்ட்டுன்றதுனால மைனஸ் இசட் ஆல்ஃபா ஈக்குவல் டு -1.645. எதுவுமே கொடுக்கல இல்லையா, அதனால் ஆல்ஃபாங்கிறது 5% நம்ம எடுத்துக்கணும். ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆல்ஃபாவை எடுத்துக்கலாம். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கலன்னா 5%ன்றதை நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அதனுடைய சேம் ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே. Z ஈக்குவல் டு x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் s1 ஸ்கொயர் டிவைடட் பை n1 ப்ளஸ் s2 ஸ்கொயர் டிவைடட் பை n2. ஸோ இதனுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா Z ஈக்குவல் டு -11.32 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ கன்க்ளூஷன் நம்ம இப்படி தான் எழுதுவோம். மைனஸ் இசட் ஆல்ஃபா லெஸ் தென் இசட் அப்படின்னு இருந்துச்சுன்னா
ஹெச் நாட்டை அக்செப்ட் பண்ணணும், அதர்வைஸ் ரிஜெக்ட் ஹெச் நாட். அப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இசட் ஆல்ஃபாவில் -1.645ங்கிறது இருக்குது. இசட்டோட வேல்யூ -11.32ன்னு இருக்குது. இதில் -1.645 பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென்னாக தான் இருக்கணும், ஆனால் இங்கே லெஸ் தென்னு இருக்கிறதுனால இது தப்பாக இருக்குது. ஸோ நாட் லெஸ் தென் நடுவில் ஒரு கிராஸ் போட்டுட்டு we reject h0 அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். μ1 கிரேட்டர் தென் எழுதணுமா, μ1 லெஸ் தென் எழுதணுமா அப்படின்றது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரியும். ஆஸ்திரேலியன்ஸுன்றது வந்து ஆர் ஆன் த ஆவரேஜ் டாலர் தென் இங்கிலீஷ்மென். ஆஸ்திரேலியன்ஸ் தான் இங்கிலீஷ்மெனை விட டாலராக இருக்காங்க. அப்போ இங்கிலீஷ்மென் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன்ஸை விட ஷார்ட்டாக இருக்காங்க. நம்ம இங்கே அஷ்யூம் பண்ணது μ1ன்றது இங்கிலீஷ்மென்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம், μ2ன்றது ஆஸ்திரேலியன்றது அஷ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ μ1 இங்கிலீஷ்மென்னுன்றது ஆஸ்திரேலியனை விட ஷார்ட்டாக இருக்காங்க, அதனால μ1 லெஸ் தென் μ2 அப்படின்றத இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். காரணம் என்னென்னா அந்த டாலர் தென்னு கொடுத்தது வந்து அமெரிக்கன் ஆஸ்திரேலியன் வந்து டாலர் தென் கொடுத்ததுனால அதை நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒன் டைம் லெஃப்ட்டில் தான் நம்ம போடணும், μ1 லெஸ் தென் μ2 வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும். ஓகேங்களா வியூவர்ஸ், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீதியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.